ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குனாஃபா தான் பண்ண போகிறோம். ஓவன் இல்லாமலே நம்ம குனாஃபா பண்ண முடியுமா, நான் பண்ண குனாஃபா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இதுக்கு ரெடிமேட் குனாஃபா டோ வாங்கிட்டேன். இல்லைன்னா அதை நம்ம ரெடி பண்ணுறதா இருந்தால் அது பெரிய ப்ராசஸாக இருக்கும், டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் நம்ம ரெடிமேடாகவே நான் வாங்கிட்டேன். அதுக்கு நம்ம சென்டரில் வைக்கக்கூடிய க்ரீம் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பால் பவுடர், கார்ன்ஃப்ளவர், சர்க்கரை இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு பால் கூட சேர்த்து ஒரு பேனில் இப்படி நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா நல்லா கெட்டியாக க்ரீமியான பதத்துக்கு வந்துடும். நல்லா க்ரீமியாக வர சமயத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த க்ரீம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கிறதுனால டைமே எடுக்கலை. இப்போ நம்ம குனாஃபா டோவை ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம். ஆஃப் இதே போதும். ஆஃபை மீதி அப்படியே உள்ளே வச்சாச்சு. இதில் உள்ள ஆஃபே நமக்கு கரெக்டாக இருக்கும். இது 500 கிராம் பாக்கெட். இப்போ இந்த குனாஃபா டோவை நல்லா பிச்சு போட்டுறணும். போட்டுட்டு அதில் நல்லா 3 டேபிள் ஸ்பூன் நிறையா கீ ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கீ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அதை பிரட்டி விடணும். எல்லா இடத்துலையும் படணும் கீ. நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பேனில் நான் இந்த கேக் மோல்டு எதுக்கு வச்சுருக்கேன்னா அது ரவுண்டாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த கேக் மோல்டு வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு லேயர் நம்ம குனாஃபாவை வச்சு நல்லா அமுக்கி விடணும். அமுக்கி விட்டுட்டு நம்மளோட க்ரீம் இருக்குல்ல, க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீம் சீஸ் வைக்கணும். ரெண்டையும் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். க்ரீம் சீஸ்க்கு பதில் நம்ம வேறு சீஸ் கூட யூஸ் பண்ணலாம், அது நம்ம இஷ்டம்தான். இப்போ நம்ம அதே மாதிரி நெக்ஸ்ட் லேயர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ண மாதிரியே அதுக்கு மேலேயும் இந்த லேயரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கேக் மோல்டை எடுத்துடலாம். ரவுண்ட் ஷேப் கரெக்டாக அழகாக வந்துடும். இப்போ இதை நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். நான் ஒரு 8 மினிட்ஸ் கழித்து தான் பார்த்தேன். அதுக்குள்ளேயே அது கருகி போயிட்டு கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருக்கணும். ஆனால் நல்ல வேலை ரொம்ப கருகலை. அடியில் மட்டும் கொஞ்சம் கருகிருந்து மேலாட்டில் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை நல்லா சுரண்டி போட்டாச்சு. அதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது பட்டரை க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமும் பட்டரை க்ரீஸ் பண்ணாமலே அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் சைடில் அப்படியே கொஞ்சமாக பட்டரை போட்டு விட்டேன். மாற்றி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நான் ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே பார்த்து எடுத்துட்டோம். அது கரெக்டாக வந்துருந்தது. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம கமத்தி அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் அழகா. இப்போ நம்ம இதுக்கு சுகர் சிரப் தான் ரெடி பண்ணணும் நெக்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இதை டேபிளில் கொண்டு வச்ச உடனே இதை ஷிர்வினுக்கு பார்த்துட்டு ரொம்ப கவலையாக ஆகிட்டு அது கரிஞ்சு போச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். இது எப்படி சாப்பிட முடியும் கரிஞ்சு போயிட்டு அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப்புக்கு நான் வந்து 1/2 டம்ளர் சுகருக்கு 1/2 டம்ளர் வாட்டர் ஊற்றி ரெடி பண்ணேன். அது கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் உடனே எடுத்துடலாம். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குனாஃபா கொண்டு ஊற்றிடலாம். இப்போ நம்ம குனாஃபா சூப்பராக ரெடி ஆயாச்சு. நாங்கள் ஏற்கனவே கடையில் குனாஃபா வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் குனாஃபா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அது நல்லா இருக்கா, நான் செஞ்சது நல்லா இருக்கான்னு இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். பட்டு சொல்லுவியா எப்படி இருக்குன்னு சொல்லுவியா? நீ தான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும் நல்லா இருக்கா இல்லையான்னு. சரியா? ஓகேவா? ஓகே, டேஸ்ட் பண்ணலாம். கையிலடா. ஐயோ, இதே வேற கரிஞ்சு போனதான். சரி, அதை எடுத்து தரேம்மா. கரிஞ்சது நம்ம எடுத்து தரேன். ஓகே, நான் கையிலேயே எடுத்து தரேன். அது ஒன்றும் செய்யுது. அந்த கலர்ல தான் இருக்கும், ப்ரௌனா தான் இருக்கும். என்ன பாட்டு இது தொல்லை தாங்க முடியலையே. கடிச்சிடுறது. எப்படி இருக்கு ஷிர்வின்? நல்லா இருக்கா? பரவாயில்ல, நான் பண்ண குனாஃபாவும் நல்லா இருக்கு.